Three identical heating rods are connected in series as shown in the figure. The rods on the sides have thermal conductivity 2K, while that in the middle has thermal conductivity K, that is 2K, middle on the K. The two sides the 2K, 2K இருக்கு, middle on the K இருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. Left end of the combination is made at a temperature 3T, அதான் 3T இருக்கும். அது right end வந்து T. Rods are thermally insulated from outside. Steady state வந்து temperature of the left junction வந்து T1, right junction வந்து T2. அப்போ T1 by T2 கேட்குறாங்க. Steady state போது இந்த dk by dt1, dk by dt2 equal to dk by dt எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ dk for this section வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னது 2k அப்புறம் a சேஞ்ச் டெம்பரேச்சர் வந்து tt 3t minus t1 by l equal to இங்கே பார்த்தோன்னா k into a, இங்கே என்ன இருக்குது t1 இருக்குது, இங்கே t2 இருக்குது. ஸோ t1 minus t2 by l. இங்கே வந்து 2ka, இங்கே t2 இருக்குது, minus t. ஸோ சேஞ்ச் டெம்பரேச்சர் t2 minus t by l. l அடிபட்டு வரும், ka எல்லாம் அடிபட்டு வரும். இப்போ 2 of 3t minus t1னா 2 மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 3t எவ்வளோ 60 minus 2 into t1 2t1. அதே மாதிரி இங்கே வந்து என்னது உங்களுக்கு t1 minus t2 அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து 2 உள்ள மல்டிப்ளை 2t minus 2t, that is 2t2 minus 2t. சரி, இப்போ 60 இது வந்து அப்படியே இருக்குது. இது ரெண்டு எடுத்துக்கும், இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்துக்கும். ரெண்டு காம்பினேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு 3t, இந்த t2 இங்கே வந்துடுது, இப்போ ப்ளஸ் t2 வருது. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது t1 மைனஸ் 2t1 இந்த பக்கம் ப்ளஸ் t2, ஸோ 3t1 அப்படி. ஸோ equation 1. அடுத்தது இது ரெண்டு எடுத்துக்கும், இது t1 minus t2 equal to 2t minus 2t2 minus 2t, ஓகேவா? அப்போ வந்து என்னது இங்கே 2t இது கொடுத்துருக்கோம், இந்த 2t2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் t2 மைனஸ் 2t2 மைனஸ் t2, எதுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு மைனஸ் t1 வருது. ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 வந்து என்னன்னா தியாக மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 3 into 2t எவ்வளோ 60 மைனஸ் 3 into 3 வந்து 9 வரும். ஸோ மைனஸ் 92. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 31. ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 1ஐயும் 3 இதையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னது இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்குது. அப்போ 60 மைனஸ் 60 கேன்சல் ஆகிரும். இங்கே வந்து என்ன இருக்குது t2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 92 இருக்குது, அப்போ 10t2 வரும். அதே மாதிரி இங்கே 3t1 இருக்குது, இங்கே ப்ளஸ் 3t1, எனக்கு சப்ட்ராக்ட் பண்ண சேஞ்ச் ஆகிற செய்யணும். ஸோ 61. அப்போ 10t2 equal to 61 அப்படின்னா t1 by t2 என்ன வரும் 10 by 6. 12 அடிச்சுன்னா 5 times 2, இது வந்து 3 times, 5 by 3. So t1 by t2 equal to 5 by 3. So option 3, 5 by 3 is correct. Option 3 is correct. Thanks for watching. Keep watching, subscribe and share.